கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அதனால் கூட ஆண்டவர் தானியேல் குறித்து சொல்கிறாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்பா, அதனால தான் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே நான் உனக்கு பதில் அனுப்பிட்டேன், கட்டளையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அளவுக்கு தேவன் தானியேலை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. அப்போது தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதே தானியேல் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள, அந்த உணவு விஷயத்தில் கூட ஆண்டவர் நம்ம தீட்டுப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறான். ஏன்னா அந்த ராஜாவோட போஜனத்தில் விக்கிரங்களுக்கு படைச்சிட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அப்படி படிச்சுட்டு கொண்டு வருகிற உணவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் கூட அந்த உணவில் கூட அவன் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறான். அது கூட நம்மளை தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறான். ஜெபிக்கிற விஷயத்தில் ராஜா சொல்கிறார், ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை வருது. அப்போ எல்லாருமே மேலே முகாந்திரம் தேடுறாங்க, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முகாந்திரம் தேடினா கூட ஒரு முகாந்திரமும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் அவங்க என்ன பண்ண, வேத விஷயத்தில் தான் நம்ம என்னை குற்றப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தான் அவன் ஜெபிக்கிறவனா ராஜா தவிர என் மாதிரி யாருக்கிட்டேயும் அவன் விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை வருது. ஆனால் எப்பவுமே 3 வேளை ஜெபிக்கிற தானியேல். ஆனால் ராஜா என்ன சொல்கிறார், வேறு எந்த தெய்வத்துக்கிட்டே வேண்டக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை வருது. அப்போது அந்த கட்டளை வந்த பிறகு கூட தன் ஜீவனை அவன் பொருட்படுத்தாமல் அதே போல் முதல்ல எப்படி ஜெபித்தாரோ அதே போல் 3 வேளையும் ஜெபிக்கிறார். தன் ஜீவன் போனால் கூட பரவாயில்ல, எப்பவுமே நான் ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஜெபத்தை நான் விட மாட்டேன். அதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லலை, ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஜெபிக்காமல் அப்படி இது பண்ணிடலாம். ஏன்னா அது போல் ஜெபிச்சா சிங்கக்கேபியில் போட்டுருவேன்னு சொல்லி கட்டளை வந்திருக்கு. அப்போ சிங்கக்கேபியில் போட்டு தன் உயிருக்கு பயந்து எந்த வகையிலுமே அவர் தன்னை மாற்றிக்கொள்ளலை. அதே போல் அவர் ஜெபிக்கிறார். அப்போ அதே போல் ஜெபித்து சிங்கக்கேபியில் போட்டால் கூட அந்த சிங்கம் அவனை சேதப்படுத்தலை. அதுதான் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புப்பன்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறார். அப்போ மற்ற ஜனங்க தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்டால் கூட அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனால, ஜெபத்தில் உண்மையாக இருந்தனால, எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தனால ஆண்டவர் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு தானியேலை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்போது அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே ஆண்டவரை ஒரு மேன்மைப்படுத்துகிறாங்க, ஆண்டவரை கனப்படுத்துகிறவராக தானியேல் இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன்ப்பா. எந்த இடத்துலையுமே அவனை குற்றம் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை தானியேல் வாழ்ந்தார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் வாசிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாடுறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். விற்கிற காரியம் எதுவுமே நம்மளை தொடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? விற்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தில் போகிறோம், தலையிடுறோம், அதில் கலந்துக்கிறோம். அப்போ எவ்வளோ காரியம் ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்கிறோமே. எந்த காலத்தில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம்? நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாத்துலேயுமே கர்த்தர் அந்த பக்தி வைராக்கியத்தை பார்ப்பார். பக்தி வைராக்கியத்தை வைக்கிற காரியத்தில் அவர் அதை அருவருக்கிறார் ஆண்டவர். அதிலெல்லாம் நம்ம பக்தி வைராக்கியத்தை நம்ம வாழணும். இயேசுவுக்காக நம்ம எல்லாத்துலேயும் இழக்க நம்ம தயாராக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஜெபத்தில் கூட எவ்வளோ உண்மையாக இருக்கார். நீங்கள் சிங்கக்கேபியில் போட்டோட பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறது நான் விட மாட்டேன். நாம் அது போல் இருக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பதில் கிடையாது வரலன்னு சொல்லி நம்ம புலம்புறோம், முறுமுறுக்கிறோம், என்னென்னவோ செய்கிறோம். ஆனால் நாம் அப்படி நடந்து கொள்கிறோமான்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறோமா, நாமே சரி பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் வரலையே, என் வாழ்க்கை எப்படி இருக்கே நம்ம புலம்புறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க குற்றம் பிடிக்க முகாந்திரம் தேடினா கூட கிடைக்கலையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தவறு தான் அதிகமாக பண்ணுறோம். நம்ம பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கிறோம், நம்ம பேச்சில், நம்ம நடக்கையில், நம்ம கிரியையில், எல்லாத்துலேயுமே தெய்வனை மகிமைப்படுத்துகிற போல் நம்ம வாடுறோமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழறோமா? எல்லாத்துலேயுமே கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா?
நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து எதில் ஆண்டர் விரும்பலை, எதில் கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம், எதில் நம்ம குறைவுள்ளலாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? அவருக்கு பிரியமாக வாழணும். ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கேட்கல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்ம நடக்க எல்லாத்துலேயுமே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கிற தன்மை வேணும். ஆண்டவருக்கு பிரியமான எல்லாவற்றிலுமே பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த காத்திரையும் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் மாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தானியேலை பார்த்து நீங்கள் சாட்சி கொடுத்தீங்களப்பா. எனக்கு பிரியமானவன் சாட்சி கொடுத்தீங்களே, அதே போல் கர்த்தாவே அப்பா எங்களை குறித்து ஆண்டவரை நீங்கள் சாட்சி கொடுக்குற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை இருக்க ஆவியர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.